காலை வணக்கம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாங்க, ஒரு மனுஷன் அழகான ஒரு வீடு கட்டுனானா. அந்த வீட்டுக்கு ஏசப்பாவை இன்வைட் பண்ணானா. ஏசப்பாவும் வந்தாராங்க. ஏசப்பாவை அழகான ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போய், ஏசப்பா இதுதான் நீங்க தங்க போற ரூம், இது உங்களோட ரூம் அப்படின்னு ஏசப்பாவை அந்த ரூம்ல விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டானா. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல பயங்கர கன்ஃபியூஷன். ஆனா உதவி செய்யும்படி ஏசப்பா வரவே இல்லையா. அடுத்த நாள் காலையில கவலையோட அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா. சாயந்தரம் வந்ததும் ரூம்ல போய் ஏசப்பாட்ட பேசினானா. ஏசப்பா, நைட்டு நடந்த கன்ஃபியூஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க ஏன் ஏசப்பா வரவே இல்லை, ஏன் எனக்கு உதவி செய்யவே இல்லைன்னு கேட்டப்போ ஏசப்பா சொன்னாரா, நீ தானப்பா என்ன இந்த ரூம்ல கூட்டிட்டு வந்து விட்ட, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு என்னை விட்டுட்டு போனியேப்பா, என் கூடவே இருங்க நீ சொல்லலையே அப்படின்னு சொன்னாராங்க. அவனுடைய தப்ப அவன் அப்பதான் உணர்ந்தானா. அழுது ஏசப்பா கிட்டக்க மன்னிப்பு கேட்டானா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா சில காரியங்கள்ல செயல்பட முடியாதபடிக்கு ஏசப்பாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோமா? யோசித்து பாருங்களேன். அப்படி இருந்தா ஏசப்பாட்ட சொல்லலாமா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு வாசிக்கிறபடி இனி நான் எங்க இருந்தாலும், வீடுனாலும் வேலை ஸ்தலமானாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பா நீங்க என் கூடவே இருங்கப்பா, என் பக்கத்திலேயே இருங்கப்பான்னு கேட்கலாமா? ஏசப்பாக்கும் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஆறுதல் செய்கிறவராய், ஆலோசனை தருகிறவராய், பாதுகாப்பவராய், பரிகாரியாய், தாயாய், தகப்பனாய், நண்பனாய் எல்லாமுமாய் இருப்பாருங்க. ஆனா ஒண்ணு, பாவம் செய்யும் போது கண்டித்து உணர்த்துவாரு. கீழ்படியில அந்த இடத்துல இருக்க மாட்டாருங்க. கவனமா இருக்கணும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமாங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா நீங்க எப்பவும் என் கூடவே இருங்க ஏசப்பான்னு அவர்கிட்ட கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஒரு வேளை சில காரியங்கள்ல நீங்க செயல்பட முடியாதபடிக்கு ஆண்டவரை உங்களை நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம்னா தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. யோசுவா 1:9 வாசிக்கிறபடி ஆண்டவரை நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரை அப்பா, நாங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரை நீங்க எங்க கூட இருங்கப்பா, எங்க பக்கத்திலேயே இருங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டுக்கு தகப்பனே நீங்க எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நீங்க எங்க கூடவே இருங்க இயேசப்பா. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு பெரிய பலன். நமக்கு பிரியமில்லாத காரியம் நாங்க செய்யாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்க கூடவே இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.